அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் நலமா? அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. உங்களுடன் இணைவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ். இது உங்களுக்கான நேரம் என்னும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் நான் பேசவிருப்பது கடவுளை பற்றி. நீண்ட நாட்களாக கடவுளை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பல பக்கங்களிலிருந்து, பல இடத்திலிருந்து, பல நூல்களிலிருந்து சேகரித்து வைத்து ஒரு சிறு கருத்து தொகுப்பாக இதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடவுள் என்பது முழுமையான பேரருளையும் சக்தியையும் உடைய பரம்பொருள். எல்லாம் வல்லவன், எல்லாம் அறிந்தவன், அனைத்தையும் படைத்தவன் என்றும் கருதப்படுகிறார். கடவுள் பல்வேறு மதங்களில் பல்வேறு பெயர்களாலும் வடிவங்களாலும் அறியப்படுகிறார். மனித இனம் தோன்றிய காலம் தொட்டே நாம் எங்கிருந்து வந்தோம், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, நம் வாழ்வின் நோக்கம் என்ன போன்ற கேள்விகள் நம் மனதை அலைக்கழித்து வருகின்றன. இந்த கேள்விகளுக்கு விடை தேடும் பயணத்தில் இறைவன் அல்லது கடவுள் என்ற ஒரு சக்தி பற்றிய கருத்துரு தோன்றியது. இது வெறும் ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அது மனித குலத்தின் கூட்டு சிந்தனையிலும் தத்துவத்திலும் கலையிலும் கலாச்சாரத்திலும் ஆழமாக பதிந்திருக்கும் ஒரு தவிர்க்க முடியாத அங்கம். கடவுள் என்ற வார்த்தைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிதல் இருக்கலாம். பொதுவாக கடவுள் என்பவர் சிருஷ்டகர், அதாவது சிருஷ்டிப்பவர். இந்த அண்ட சராசரத்தையும் உயிரினங்களையும் நாம் காணும் அனைத்தையும் படைத்தவர். அடுத்து நிலைநிறுத்துபவர், படைக்கப்பட்ட அனைத்தையும் இயங்கச் செய்து சீராக பராமரிப்பவர். பின் அழிப்பவர் அல்லது மாற்றுபவர், பழையதை அழித்து புதியதை உருவாக்க அல்லது மாற்றங்களை ஏற்படுத்த வல்லவர். சர்வ வல்லமையும் படைத்தவர் கடவுள், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தி கொண்டவர். சர்வஞானி, சர்வஞானி என்றால் எல்லாவற்றையும் அறிந்தவர். சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருப்பவர். காலமற்றவர், காலம் என்ற எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அருவமானவர், உருவமற்றவர், எந்த குறிப்பிட்ட உருவமும் இல்லாதவர். இது பல நம்பிக்கைகளில் சொல்லப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறது. அடுத்து தூண்டுகோல். கடவுள் தூண்டுகோலாக அனைத்து நிகழ்வுகளுக்கும் அடிப்படையான முதல் காரணமாகவும் இருக்கிறார். இந்த வரையறைகள் நம்பிக்கைக்கு நம்பிக்கை மாறுபடலாம் அல்லது வேறுபடலாம். சில சமயங்கள் கடவுளை தனிப்பட்ட ஒருவராக பார்க்கின்றன, உதாரணமாக ஆபிரகாமிய மதங்கள். சில சமயங்கள் அவரை ஒரு அருவமான சக்தி அல்லது அனைத்துமாக பார்க்கின்றன, உதாரணமாக அத்வைத வேதாந்தம். கடவுளை நோக்கிய தேடலின் பரிணாம வளர்ச்சி எப்படி என்றால், முதலில் இயற்கை வழிபாடாக தொடங்கியது. அதாவது ஆதி காலத்தில் மனிதன் இயற்கையின் சக்திகளை கண்டு அஞ்சினான். சூரியன், சந்திரன், மழை, இடி, மின்னல், பூகம்பம் போன்ற நிகழ்வுகள் அவனுக்கு புரிப்படவில்லை. இந்த சக்திகளுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி இருப்பதாக நம்பி அவற்றை வழிபட்டான். இதுவே கடவுள் வழிபாட்டின் ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். பிறகு பல தெய்வ வழிபாடு. இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஒரு தனி தெய்வத்தை கற்பனை செய்தான். கிரேக்க, ரோமானிய, எகிப்திய, இந்து சமயங்களின் ஆரம்ப கட்டங்களில் பல தெய்வ வழிபாடுகள் இருந்தன. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பணி அல்லது குணம் கற்பிக்கப்பட்டது. பின் பல தெய்வ வழிபாடு ஒரு தெய்வ வழிபாடாக மாறியது. பல தெய்வங்களுக்கு பின்னால் ஒரு மைய சக்தி இருப்பதை உணர்ந்தான் மனிதன். இது ஒரு தெய்வ வழிபாட்டிற்கு வழிவகுத்தது. யூத மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்றவை ஒரே கடவுளை வழிபடுகின்றன. இந்த கடவுள் சிருஷ்டிகராகவும் நீதி வழங்குபவராகவும் மனித குலத்தின் மீது அக்கறை கொண்டவராகவும் கருதப்படுகிறார். அடுத்து அருவமான கடவுள் கோட்பாடு. சில தத்துவ பள்ளிகள் மற்றும் சமயங்கள், உதாரணமாக அத்வைதம், பௌத்தம், கடவுள் என்ற நேரடியான கருத்தை ஏற்காவிட்டாலும் ஒரு உயர்ந்த நிலையை வலியுறுத்துகிறது. கடவுளை ஒரு தனிப்பட்ட உருவமாகவோ அல்லது நபராகவோ பார்க்காமல் அது அருவமான, எல்லையற்ற, அனைவருக்கும் பொதுவான சக்தியாக பார்க்கின்றன. பிரம்மன்,
நிர்வாணம், வறுமை போன்ற கருத்துக்கள் இந்த வகையைச் சேர்ந்தவை. சரி, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு கடவுளை அறிவதற்கான வழிகள் என்ன என்பதை மனிதன் ஆராய்ந்தபோது சில கருத்துக்கள் வெளிப்பட்டன. அதாவது, கடவுளை புரிந்து கொள்ள மனிதன் பல வழிகளை பின்பற்றி, உதாரணமாக பக்தி, உணர்வு பூர்வமான அன்பு, சரணாகதி, பிரார்த்தனை மூலம் கடவுளை அணுகுவது, இது ஆன்மீக அனுபவத்தின் முக்கிய வழி. அடுத்து ஞானம், தத்துவ ரீதியான ஆய்வு, புனித நூல்கள் படித்தல், தியானம் மூலம் கடவுளை பற்றி அறிவது. பின் கர்மயோகம், சுயநலமில்லாத செயல்கள் மூலம் தர்மத்தின் வழியில் வாழ்வதன் மூலம் கடவுளை உணர்வது. அதன் பின் யோகம், உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி தியானம் மூலம் உள்முகமாக கடவுளை உணரும் முயற்சி. யோகத்திற்கு பிறகு அனுபவம், சிலருக்கு திடீர் ஆன்மீக அனுபவங்கள் அல்லது பிரபஞ்ச உணர்வுகள் மூலம் கடவுளின் இருப்பை உணர முடியும். பின் அறிவியல், சிலர் கடவுளை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முயற்சிக்கின்றனர். பிரபஞ்சத்தின் சிக்கலான அமைப்பு எனப்படும் அண்டத்தின் துல்லியமான நிலைத்தன்மை ஆகியவை கடவுளின் இருப்பிற்கு சான்றாக காட்டப்படுகின்றன. ஆனால் அறிவியல் என்பது பொதுவாக நிரூபிக்கக்கூடியவற்றில் கவனம் செலுத்துகிறது, கடவுள் நம்பிக்கையில் அல்ல. கடவுள் நம்பிக்கை ஏன் மனிதனுக்கு அவசியமாகிறது என்று ஆய்வும் பொழுது, ஆறுதல் மற்றும் நம்பிக்கை. துன்பமான காலங்களில் கடவுள் நம்பிக்கை மக்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் பலத்தையும் அளிக்கிறது. பின் அர்த்தம் மற்றும் நோக்கம், வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் வழங்குகிறது. சமூக ஒழுக்கம், பல மதங்கள் ஒழுக்க நெறிகளை, சமூக விதிகளையும் உருவாக்கவும் வழிகாட்டியுள்ளன. பயணம் மற்றும் வளர்ச்சி மனிதனை தன்னை மேம்படுத்தி கொள்ளவும் சுயநலத்தை காக்கவும் தூண்டுகிறது. முக்கியமாக மரணம் பற்றிய புரிதல், மரணம் என்பது முடிவல்ல, ஒரு புதிய ஆரம்பம் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது. கடவுள் மீது நாம் கொண்ட விசுவாசமும் நம்பிக்கையும். எதிர்வாதங்கள் மற்றும் சந்தேகம் என்று எடுத்துக்கொண்டால், கடவுள் நம்பிக்கை இருப்பது போலவே கடவுள் இல்லை அல்லது கடவுள் பற்றிய சந்தேகங்களும் எழுகின்றன மனிதனுக்கு. மனித மூளை அல்லவா எல்லாவற்றையும் சிந்திக்கும் ஆற்றல் கொண்டதல்லவா, அதனால்தான் இப்பிரச்சனை. அதாவது தீமை பிரச்சனை. ஒரு கருணையுள்ள கடவுள் இருந்தால் உலகில் ஏன் இவ்வளவு துன்பமும் அநீதியும் நிகழ்கின்றன என்ற ஒரு கேள்வி எழுகிறது மனிதனின் மூளையில் அல்லது சிந்தனையில். அறிவியல் நிரூபணம் இல்லாமை, அதாவது கடவுளின் இருப்பை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியவில்லை. அதாவது அவர் எங்கு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், யாரை எந்த விதத்தில் அவர் நோக்குகிறார், இவையெல்லாம் மனிதனுக்கு எட்டாத புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. மத மோதல்கள், கடவுளின் பெயரால் நடக்கும் போர்கள், வன்முறைகள் போன்றவை கடவுள் நம்பிக்கை மீதான சந்தேகங்களை எழுப்புகின்றன. அடுத்து தர்க்க முரண்பாடுகள், கடவுளின் குணாதிசயங்களில் சில தர்க்க முரண்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கேள்விகளுக்கு மதம் மற்றும் தத்துவங்கள் பல்வேறு விளக்கங்களை வழங்குகின்றன. தீமை என்பது மனிதனின் சுதந்திர தேர்வினால் உருவானது. கடவுளின் திட்டங்கள் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது. மதம் என்பது மனிதர்களால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது போன்றவை சில பதில்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இறைவனை பற்றிய தேடல் என்பது ஒரு முடிவற்ற பயணம் அல்லவா? அது வெறும் ஒரு கருத்துருவாக இல்லாமல் மனிதகுலத்தின் ஆழ்ந்த உளவியல், சமூகவியல் மற்றும் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்கிறது. கடவுள் என்பது ஒரு தனிப்பட்ட அடையாளம், ஒரு சக்தி, ஒரு கருத்து அல்லது பிரபஞ்சத்தின் ஒருமித்த நிலை எதுவாக இருந்தாலும் மனிதனின் இருத்தலியல் கேள்விகளுக்கு ஒரு புரிதலை வழங்குகிறது. இறுதியில் கடவுள் என்பது தனி மனிதனின் நம்பிக்கையை பொறுத்தது. சிலர் அவரை வெளி உலகிலும், சிலர் தங்களுக்குள்ளும், சிலர் பிரபஞ்சம் முழுவதிலும் காண்கின்றனர். இந்த தேடலை மனிதனை மேலும் சிறப்பான ஒரு நிலையை நோக்கி இட்டுச் செல்கிறது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை விட இந்த தேடல் மனிதனுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதே முக்கியமானது. கடவுளின் பரிணாம வளர்ச்சியை பார்த்தோம். நம்பிக்கை ஏன் அவசியமாகிறது என்பதை பார்த்தோம். எதிர்வாதங்கள் மற்றும் சந்தேகங்கள் எப்படி உருவாகின, ஏன் உருவாகின, என்ன கேள்விகளை எழுப்பின என்பதையும் பார்த்தோம். அடுத்து இறைவனை பற்றி மனிதன் தயாரித்த அல்லது கேட்ட அல்லது அனுபவித்த சில கதைகளை பற்றி பார்க்கலாம்.
இறைவனை பற்றி பலவிதமான கதைகள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு மதங்களிலும் கலாச்சாரங்களிலும் கூறப்படுகின்றன. இந்த கதைகள் இறைவனின் தன்மையை பற்றியும் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான உறவை பற்றியும் தர்ம நெறிகளை பற்றியும் போதிக்கின்றன. சில கதைகள் உருவகங்களாகவும் சில உண்மையான சம்பவங்களாகவும் கருதப்படுகின்றன. இங்கே சில முக்கியமான வகை கதைகளை அவற்றுக்கான உதாரணங்களையும் பார்க்கலாம். முதலில் படைப்பு கதைகள். இந்த கதைகள் பிரபஞ்சமும் மனிதர்களும் உயிரினங்களும் எப்படி தோன்றின என்பதை விளக்குகின்றன. இவை இறைவனின் சர்வ வல்லமையையும் படைப்பாற்றலையும் எடுத்துரைக்கின்றன. உதாரணம், கிறிஸ்தவம் அல்லது யூத மதம் ஆதி ஆகமத்தில் கூறப்படும் கதை மிகவும் பிரபலமானது. கடவுள் 6 நாட்களில் வானத்தையும் பூமியையும் படைத்து 7வது நாளில் ஓய்வெடுத்தார் என்று இது கூறுகிறது. முதல் மனிதர்களான ஆதாம் மற்றும் ஏவாளை படைத்து அவர்களுக்கு ஏடன் தோட்டத்தில் வாழ்வை அளித்தார். இந்த கதை இறைவனின் வார்த்தையின் சக்தி, படைப்பின் ஒழுங்கு மற்றும் மனிதனின் ஆரம்பகால நிலை அவற்றை பறைசாற்றுகிறது. அடுத்த உதாரணம் இந்து மதம். இந்து மதத்தில் பல படைப்பு கதைகள் உள்ளன. பிரம்மதேவன் கடவுளாக போற்றப்படுகிறார். விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றி உலகை படைத்ததாகவும் மகா பிரளயத்திற்கு பிறகு பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் படைக்கப்படுவதாகவும் அது ஒரு முடிவற்ற சுழற்சி என்றும் இந்த கதைகள் உணர்த்துகின்றன. இவை படைப்பு கதைகள். அடுத்து இறைவனின் இரக்கத்தையும் நீதியையும் போற்றும் கதைகள் சிலவும் உள்ளன அல்லது கூறப்பட்டுள்ளன. இந்த கதைகள் இறைவனின் மனித குலத்தின் மீது கொண்ட அன்பையும் இரக்கத்தையும் அநீதியையும் ஒழித்து நீதியை நிலைநாட்டுவதையும் வெளிப்படுத்துகின்றன. உதாரணமாக நோவாவின் பேழை. இது கிறிஸ்தவம் அல்லது யூத மதத்தை சம்பந்தப்படுத்தியது. உலகில் தீமை பெருகிய போது இறைவன் நீதியுள்ளவனாக நோவாவை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய பேழையை உருவாக்க பணித்தார். பெருவெள்ளத்தின் மூலம் பூமியை தூய்மைப்படுத்தி நோவா மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் ஒவ்வொரு விலங்கு ஜோடியையும் காப்பாற்றினார். இந்த கதை இறைவனின் நியாய தீர்ப்பு, ஆனால் அதே நேரத்தில் இரக்க குணம் மற்றும் புதிய ஆரம்பத்திற்கான வாய்ப்பு ஆகியவற்றை காட்டுகிறது. இந்து மதத்தில் பிரகலாதன் மற்றும் நரசிம்மர் இந்த கதை. அசுர மன்னன் இரண்யகசிபு கடவுளால் தனக்கு மரணம் வரக்கூடாது என்று வரம் பெற்று தன்னைத்தானே கடவுளாக போற்றிக் கொண்டான். அவனது மகன் பிரகலாதன் விஷ்ணுவின் பக்தனாக இருந்தான். பிரகலாதனை இரண்யகசிபு பல வழிகளில் துன்புறுத்தினான். ஏனென்றால் அப்பாவான தன்னை அவன் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. இறுதியில் தூணிலும் துரும்பிலும் இறைவன் இருப்பதாக பிரகலாதன் கூறியபோது விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து, அதாவது மனிதனும் சிங்கமும் கலந்த உருவம், இரண்யகசிபுவை வதம் செய்து பிரகலாதனை காத்தார். இந்த கதை பக்தனின் உறுதி மற்றும் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டும் இறைவனின் சக்தி ஆகியவற்றை போதிக்கிறது. மூன்றாவதாக இறைவனுடன் தொடர்பு கொண்ட தீர்க்கதரிசிகளின் கதைகள். இந்த கதைகள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அல்லது தூதுவர்கள் மூலம் இறைவன் மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறார் என்பதை விளக்குகின்றன. உதாரணமாக மோசஸ் மற்றும் செங்கடல். இது கிறிஸ்தவம் மற்றும் யூத மதத்தை சம்பந்தப்படுத்தியது. எகிப்திய அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரேலர்களை விடுவிக்க இறைவன் மோசஸை அனுப்பினார். மோசஸ் செங்கடலை அடைந்தபோது இறைவன் தனது சக்தியால் கடலை 2ஆக பிளந்து இஸ்ரேலியர்களுக்கு வழிகாட்டினார். பின்னர் சீனாய் மலையில் மோசஸுக்கு 10 கட்டளைகள் இறைவன் அருளினார். இந்த கதை இறைவனின் வழிகாட்டுதல், அற்புதங்களை செய்யும் சக்தி மற்றும் சட்டங்களின் மூலம் மனித குலத்திற்கு ஒழுக்க நெறிகளை வழங்குதல் ஆகியவற்றை பறைசாற்றுகிறது. அடுத்து இந்து மதத்தில் கிருஷ்ணர் மற்றும் மகாபாரதம். மகாபாரத போரில் அர்ஜுனன் தன் உறவினர்களுக்கு எதிராக போர் புரிய தயங்கிய போது கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசித்து தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் கடமையையும் உணர்த்தினார். கிருஷ்ணர் இறைவனின் அவதாரமாக கருதப்பட்டு பல லீலைகளையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியுள்ளார். இந்த கதை இறைவனின் கருணை, ஞானம் மற்றும் மனிதனுக்கு சரியான பாதையை உணர்த்தும் வழிகாட்டும் திறன் ஆகியவற்றை காட்டுகிறது. அடுத்து நான்காவதாக இறைவனை உணரும் தனிப்பட்ட அனுபவ கதைகள். இந்த கதைகள் ஒரு தனிநபர் எவ்வாறு இறைவனை உணர்ந்தார் அல்லது இறைவனால் மாற்றப்பட்டார் என்பதை விவரிக்கின்றன. உதாரணமாக புத்தரின் ஞானம்,
கௌதம புத்தர் ஒரு சாம்ராஜ்யத்தின் இளவரசராக இருந்து உலக சுகங்களை துறந்து ஞானத்தை தேடினார். பல ஆண்டுகால தியானத்திற்கு பிறகு போதி மரத்தடியில் அமர்ந்து நிர்வாண நிலையை அடைந்து உலகின் துன்பங்களுக்கான காரணத்தையும் அதிலிருந்து விடுபடும் வழியையும் உணர்ந்தார். புத்த மதம் ஒரு கடவுள் என்ற கருத்தை நேரடியாக போதிக்காவிட்டாலும் புத்தரின் ஞானம் அடைந்த கதை ஆன்மீக தேடலின் உச்சக்கட்டத்தையும் பிரபஞ்ச உண்மையை உணர்வதையும் குறிக்கின்றது. அடுத்து ரமண மகரிஷி. ரமண மகரிஷி தனது 16வது வயதில் மரண பயத்தை அனுபவித்த போது தான் யார் என்ற உள்முக விசாரணை செய்தார். உடலோ மனமோதான் தான் அல்ல என்பதை உணர்ந்து தான் வெறும் ஒரு சாட்சியாக, நான் என்ற மூலமாக மட்டுமே இருக்கிறேன் என்பதை உணர்ந்தார். இந்த அனுபவம் அவரை ஆத்ம ஞானத்திற்கு இட்டுச் சென்றது. இந்த கதை இறைவனை புறத்தே தேடாமல், அதாவது வெளியே தேடாமல், அகத்தே தேடி உணர்வதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இது 4வது, அதாவது இறைவனை உணரும் தனிப்பட்ட அனுபவ கதைகள். அடுத்து உருவக கதைகள். உருவக கதைகள் என்பது நேரடியாக இறைவனை பற்றி பேசாமல் உருவங்களின் மூலம் ஆன்மீக உண்மைகளையும் இறைவனின் தன்மையையும் உணர்த்துகின்றன. சில உதாரண கதைகள் பைபிள் அல்லது உவமை கதைகள். இயேசு கிறிஸ்து தனது போதனைகளை உவமை கதைகள் மூலம் விளக்கினார். விதைப்பவன் உவமை, தவறிய மகன் உவமை போன்றவை இறைவனின் அன்பு, மன்னிப்பு மற்றும் அவரது ராஜ்யத்தின் தன்மையை எளிமையான மொழியில் விளக்கின. இறைவனை பற்றிய கதைகள் காலம் காலமாக மனிதர்களின் நம்பிக்கைகளையும் கலாச்சாரங்களையும் வடிவமைத்துள்ளன. இந்த கதைகள் வெறும் கற்பனைகள் மட்டுமல்ல, அவை மனிதனின் ஆழ்ந்த ஆன்மீக தேடலையும் வாழ்வின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளும் ஆர்வத்தையும் ஒழுக்க நெறிகளையும் பிரபஞ்சத்தின் மர்மங்களையும் பிரதிபலிக்கின்றன. இந்த கதைகள் ஒவ்வொரு தனி மனிதனும் இறைவனை தனக்கே உரிய வழியில் அணுகவும் உணரவும் உதவுகின்றன. அன்பர்களே, அடுத்து இறைவனை அடைதல் எப்படி என்பதை மனிதன் எப்படி சிந்தித்து வைத்தான் என்பதை ஒரு கண்ணோட்டமிடுவோம். இறைவனை அடைதல் என்பது வெறும் ஒரு பௌதீக பயணம் அல்ல. அது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம் மற்றும் மனதின் ஒரு நிலை. இது பல்வேறு ஆன்மீக மரபுகளிலும் தத்துவங்களிலும் வெவ்வேறு வழிகளில் விளக்கப்பட்டுள்ளன. பொதுவாக இறைவனை அடைதல் என்பது பின்வரும் அர்த்தங்களை கொண்டிருக்கலாம். முதலாவது, இறைவனுடன் ஒன்றிணைதல். இது அத்வைத வேதாந்தம் போன்ற தத்துவங்களில் பேசப்படும் மோட்சம் அல்லது முக்தி என்ற நிலை. இதில் தனிமனித ஆன்மா, அதாவது ஆத்மா, பிரபஞ்ச ஆன்மாவுடன், அதாவது பரமாத்மாவுடன் ஒன்றிணைகிறது. தனிப்பட்ட அடையாளம் கரைந்து எல்லையற்ற பிரபஞ்ச உணர்வையும் அடையும் நிலை இதுவே பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து மனிதனை விடுதலை பெறுவதாகவும் கருதப்படுகிறது. அடுத்து இறைவனின் அருளை பெறுதல். எப்படி? பக்தி மார்க்கத்தில் இறைவனின் அன்பையும் கருணையையும் முழுமையாக உணர்ந்து அவரது அருளை பெறுவதே இறைவனை அடைதல். இதில் பக்தன் இறைவனை தனக்கு அப்பாற்பட்ட ஒரு தனிப்பட்ட சக்தியாக பார்த்து அவருக்கு சேவை செய்வதன் மூலமாகவோ, துதிப்பதன் மூலமாகவோ அல்லது சரணடைவதன் மூலமாகவோ இறைவனுடன் நெருங்கிய உறவை வளர்த்து கொள்கிறான். அடுத்து இறைவனின் சித்தாந்தத்தை அல்லது சித்தத்தை உணர்ந்து வாழ்வது, அவரின் விருப்பத்தை உணர்ந்து வாழ்வது. இது மனிதனின் உணர்வுகள் அல்லது கற்பனைகளாக இருக்கலாம். சில சமயங்களில் இறைவனை அடைதல் என்பது அவரவரது விருப்பத்தையும் நீதியையும் முழுமையாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழும் ஒரு வாழ்க்கை முறையாகும். இது தர்மத்தின் வழியில் நடப்பதையும் சுயநலமின்றி சேவை செய்வதையும் அனைவரிடமும் அன்பு காட்டுவதையும் உள்ளடக்கியது. பிறகு உள்முகமாக இறைவனை உணர்தல், அதாவது இறைவன் வெளி உலகில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கிறான் என்று புரிதல். தியானம், சுய விசாரணை அல்லது அமைதியான மனநிலையின் மூலம் இந்த உள்முக இருப்பை உணர்வது இறைவனை அடைவதற்கு சமமாகும். சரி, இறைவனை எப்படிதான் அடைவது, அதற்கான வழிகள் என்ன என்பதை மனிதன் நிர்ணயித்துள்ளானா என்று பார்க்கும் பொழுது சில வழிகளை மனிதன் ஆராய்ந்து வைத்திருக்கிறான். பல்வேறு மதங்களும் ஆன்மீக பாதைகளும் இறைவனை அடைவதற்கான வெவ்வேறு வழிமுறைகளை முன்வைக்கின்றன. ஒன்றாவதாக பக்தி யோகம், அதாவது இறைவனின் மீது நிபந்தனையற்ற அன்பு செலுத்துதல்,
பூஜை செய்தல், மந்திரங்கள் ஜெபித்தல், கீர்த்தனைகள் பாடுதல், கோவில்களுக்கு செல்லுதல், இறைவனின் நாமத்தை சொல்லுதல். ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்றால், இறைவனுடன் ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான பிணைப்பை உருவாக்குதல். இது ராமகிருஷ்ணர், மீராபாய், ஆண்டாள் போன்ற பக்தர்களால் பின்பற்றப்பட்டது. இவர்களை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறேன். அடுத்து ஞான யோகம், அதாவது புனித நூல்களை படித்தல், தத்துவ விசாரணை செய்தல், நான் யார் என்ற சுய விசாரணை செய்தல், புற உலக மாயையிலிருந்து விடுபட்ட நித்திய உண்மையை அறிதல். இதன் குறிக்கோள் என்னவென்றால், இறைவனை ஒரு அருவமான எல்லையற்ற பிரபஞ்ச உணர்வாக உணர்ந்து தன்னையும் அந்த இறைவனுடன் ஒன்றிணைந்ததாக அறிதல். ஆதிசங்கரின் அத்வைத தத்துவம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஞான யோகம் முடிந்து பிறகு கர்மயோகத்தை பற்றி சிறிது ஆராய்வோம். கர்மயோகம் என்பது இதன் செயல்முறை எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கடமையை செய்தல், சமூக சேவை செய்தல், பிறருக்கு உதவுதல், தனது தொழிலை நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்தல். இதன் லட்சியம் அல்லது குறிக்கோள் என்னவென்றால், செயல்களில் பற்றில்லாமல் இருப்பதன் மூலம் அகங்காரத்தை குறைத்து இறைவனின் கருவியாக செயல்படுவதை உணர்தல். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த முக்கிய பாதைகளில் இதுவும் ஒன்று. அடுத்து ராஜயோகம், அஷ்டங்க யோகம், அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி மூலம் உடல் மற்றும் மனதை கட்டுப்படுத்தி தியானத்தின் மூலம் உயர்நிலையை அடைதல். இதன் குறிக்கோள் என்னவென்றால், மனதின் அலைப்பாயும் தன்மையை கட்டுப்படுத்தி உள்முகமாக சென்று இறைவனை உணர்தல். ராஜயோகம் அதற்கு பின் தியானம் மற்றும் பிரார்த்தனை. மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனுடன் தொடர்பு கொள்ள முயற்சிப்பது, ஆழ்ந்த சிந்தனை, அமைதியான தியானம் அல்லது மனமுருகி இறைவனிடம் வேண்டுவது. இதன் மூலம் அமைதியையும் தெளிவையும் பெற்று இறைவனின் இருப்பை உணர்தல். பிறகு தர்ம வழிகளின் வாழ்க்கை, அதாவது உண்மையை பேசுதல், நேர்மையாக இருத்தல், கருணையுடன் இருத்தல், பொறுமையை கடைபிடித்தல், பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருத்தல், இவையெல்லாம் தர்ம வழி வாழ்க்கை. இதன் லட்சியம் என்னவென்றால், இறைவனின் குணாதிசயங்களை பிரதிபலிக்கும் வகையில் வாழ்ந்து அவர் விரும்பும் ஒரு தூய ஆன்மாவாக மாறுதல். இப்பொழுது நாம் இறைவனை அடைந்ததற்கான அடையாளங்கள் என்ன என்பதை சிறிது காண்போம். இறைவனை அடைந்தவர்கள் அல்லது அந்த பாதையில் முன்னேறியவர்கள் சில மாற்றங்களை உணர்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது அக அமைதி, மனம் அமைதியாகவும் நிலையாகவும் இருக்கும், புற உலகின் சலசலப்புகள் பாதிக்காது, பயம் நீங்குதல், மரணம், இழப்பு, தோல்வி போன்ற பயங்கள் நீங்கும், நிபந்தனையற்ற அன்பு, அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு செலுத்தும் திறன் மேம்படும், வெறுப்பு, பொறாமை போன்ற எதிர்மறை உணர்வுகள் மறையும், சமத்துவம், துன்பம், இன்பம், வெற்றி, தோல்வி போன்ற இரட்டைத்தன்மைகளின் சமமாக இருத்தல். அடுத்து அகங்காரம் இல்லாமை, நான் என்ற எண்ணம் கரைந்து தான் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் என்ற உணர்வு ஏற்படும். எல்லையற்ற மகிழ்ச்சி, வெளிப்புற காரணிகளை சாராத ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி நிலைக்கும். தெளிவு மற்றும் ஞானம், வாழ்வின் உண்மைகளை பற்றிய ஆழ்ந்த புரிதல் ஏற்படும். இறைவனை அடைதல் என்பது ஒரு வாழ்நாள் பயணம். இது ஒரு நாளில் நடக்கும் அதிசயம் அல்ல. ஒவ்வொரு தனிநபரும் தனது மனநிலைக்கும் இயல்புக்கும் ஏற்ற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விடாமுயற்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் பயணிக்க வேண்டும். இது ஒரு இலக்கை அடைவது மட்டுமல்ல, அந்த பயணத்தில் ஏற்படும் அனுபவங்களும் மாற்றங்களுமே முக்கியம். இறைவனை நாம் எங்கோ வெளியில் தேட தேவையில்லை. அவர் நமக்குள்ளேயே நம் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிறார் என்ற உணர்தலே இறைவனை அடைதலின் மிக உயர்ந்த நிலையாகும். இப்பொழுது நாம் இன்னொரு பாடலை கேட்டு ரசிப்போமா? பாடல் பிடித்திருந்ததா அன்பர்களே? நாம் இறைவனை பற்றி கண்டோம், இறைவனை அடைவது எப்படி என்ற வழிகளை ஆராய்ந்தோம். அடுத்து இறைவனின் குணங்கள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, அவரின் பண்புகள் பல்வேறு மதங்களிலும் தத்துவங்களிலும் எப்படி இருந்தது என்பதை விவரிக்கும் தன்மைகள். இந்த குணங்கள் இறைவனின் இருப்பு, சக்தி, தன்மை மற்றும் மனித குலத்துடனான அவரது உறவை புரிந்து கொள்ள உதவுகின்றன. ஒவ்வொரு மதமும் இறைவனுக்கு வெவ்வேறு முக்கியத்துவமான குணங்களை கூறினாலும்
பல குணங்கள் உலகளாவிய அளவில் ஒத்த தன்மையையே கொண்டுள்ளன. அதாவது உலகளாவிய பொதுவான குணங்கள், இறைவனின் குணங்களை பற்றி பார்ப்போம். பல மதங்களில் பொதுவாக காணப்படும் இறைவனின் குணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இதை நான் விவரிக்கின்றேன் உங்களுக்கு. ஒன்றாவது, சர்வ வல்லமை. இறைவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அவருக்கு முடியாதது எதுவும் இல்லை. அவர் படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் மற்றும் அனைத்தையும் மாற்றியமைப்பவர். உதாரணமாக, உலகை படைத்து இயற்கையின் விதிகளை இயக்கி அற்புதங்களை நிகழ்த்துவது, இவையே சர்வ வல்லமை பெற்ற கடவுளை குறிக்கிறது. அடுத்து சர்வ ஞானம். இறைவன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லாவற்றையும் அறிந்தவர். மனிதனின் எண்ணங்கள், செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். எடுத்துக்காட்டாக, மனிதனின் மனதில் உள்ளதை அறிவது, வரவிருக்கும் நிகழ்வுகளை அறிவது, இதெல்லாம் இறைவனின் தனித்தன்மையாக கருதப்படுகிறது. அழியாமை, அதாவது காலமற்றவர். இறைவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, ஆதி அந்தம் இல்லாதவர். அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். பிறப்பு, இறப்பு, முதுமை போன்ற மனித தன்மைகள் அவருக்கு இல்லை. உதாரணமாக, பிரபஞ்சம் அழிந்தாலும் அவர் அழியாதவர், ஏனென்றால் அவர் பரமாத்மா அல்லவா. அடுத்து அருவமானவர் அல்லது உருவமற்றவர். பெரும்பாலான மதங்களில் இறைவன் ஒரு குறிப்பிட்ட உருவம் அல்லது உடலை கொண்டவர் அல்ல என்று கூறப்படுகிறது. அவர் உணர்வுகளுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர். இருப்பினும் பக்தர்கள் அவரை வெவ்வேறு உருவங்களில் வழிபடுவதுண்டு. உதாரணமாக, காற்றைப் போல, ஒளியைப் போல கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பவரே இறைவன் என கருதப்படுகிறது. அன்பு மற்றும் கருணை. இறைவன் எல்லையற்ற அன்பும் கருணையும் கொண்டவர். அவர் தனது படைப்புகளின் மீது பேரன்பு கொண்டவர். பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். அவர் மன்னிப்பவர். உதாரணமாக, மனிதர்களின் பிழைகளை மன்னிப்பது, அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்குவது, துன்பப்படும் போது துணை நிற்பது, இவையெல்லாம் இறைவனின் தனிக்குணங்கள். நீதிமான். இறைவன் நீதியுள்ளவர். அவர் பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் நீதி வழங்குவார். ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான பலனை அவர் வழங்குவார், அதாவது கர்ம வினைகளின்படி. நல்லவர்களுக்கு நல்வாழ்வு, தீயவர்களுக்கு தண்டனை, பாவத்தின் விளைவு என்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக, இறைவன் புனிதமானவர் அல்லது தூய்மையானவர். அனைத்து குற்றங்களிலிருந்தும், பாவங்களிலிருந்தும், குறைகளிலிருந்தும் நீங்கியவர். அவர் தூய்மையானவர், புனிதனானவர். உதாரணமாக, எவ்வித களங்கமோ தீமையோ அற்றவர். அடுத்து மாற்றமற்றவர். இறைவனின் இயல்பு, குணங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் எப்போதும் ஒரே மாதிரியானவர். உதாரணமாக, மனிதர்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் இறைவனின் அன்பு, நீதி, சக்தி மாறாதது, என்றும் நிலைத்திருப்பது. இப்பொழுது குறிப்பிட்ட மதங்களில் காணப்படும் மேலதிக குணங்களை காண்போம். இந்து மதம் என்றால் சச்சிதானந்தம், அதாவது இருப்பு, ஆனந்தம் ஆகியவற்றின் மொத்த வடிவம். அவதாரங்கள் தர்மத்தை நிலைநாட்டவும் உலகை காக்கவும் இறைவன் பல்வேறு உருவங்களை எடுத்து வருவது என்பதையும் குறிக்கிறது. லீலைகள் என்றால் இறைவனின் விளையாட்டுகள். அவை அற்புதம், அன்பு அல்லது பாடமாக இருக்கலாம். கிறிஸ்தவமும் இதை வேறு விதமாக வலியுறுத்துகிறது. அதாவது ஒரே கடவுள், பிதா, சுதன் அதாவது மகன், பரிசுத்த ஆவி என 3 தனிப்பட்ட நபர்களில் வெளிப்படுவது. இறைவனின் குணங்களை ஏன் அறிகிறோம் என்றால், இது முக்கியமாக மனிதனின் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. ஏன் அறிவது என்றால், ஆன்மீக புரிதலை மேம்படுத்துகிறது. இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. பக்தியை வளர்க்கிறது. அதாவது இறைவனின் அன்பையும் சக்தியையும் உணரும்போது பக்தி அதிகரிக்கிறது. வாழ்வை நெறிப்படுத்துகிறது. இறைவனின் நீதி, தூய்மை போன்ற குணங்களை நாம் கடைபிடித்து வாழத் தூண்டுகிறது. நம்பிக்கையை அளிக்கிறது. சவாலான காலங்களில் அல்லது துன்பமான நேரங்களில் இறைவன் மீதுள்ள நம்பிக்கை நமக்கு பலத்தை அளிக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த மாதிரி தேவையான நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நாம் இறை தத்துவத்தை பற்றி சிறிது காண்போம். இறை தத்துவம் என்பது இறைவன், அவரது இருப்புத்தன்மை, குணங்கள், உலகத்துடனான அவரது உறவு, மனித வாழ்வு மீதான அவரது தாக்கம் போன்றவற்றை தத்துவ ரீதியாகவும் பகுத்தறிவு ரீதியாகவும் ஆராயும் ஒரு துறை. இது வெறும் மத நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு கடவுள் என்ற கருத்தை அறிவார்ந்த முறையில் புரிந்து கொள்ள முயல்கிறது. இறை தத்துவம் என்பது பரந்த ஒரு துறை.
அது பல கேள்விகளை எழுப்புகிறது மற்றும் பல்வேறு கோணங்களில் பதில்களை வழங்குகிறது. இறை தத்துவத்தில் முக்கியமாக சில கேள்விகள் இருக்கின்றன. முன்பு நாம் பார்த்தபடி இறைவன் இருக்கிறாரா? இது இறை தத்துவத்தின் முக்கியமான கேள்வி. இறைவனின் இருப்பை நிறுவ அல்லது மறுக்க பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இருப்புக்கான வாதங்கள், அதாவது இறைவன் இருக்கிறார் என்பதற்கான வாதங்கள் காஸ்மாலஜிக்கல் வாதம், அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும், பிரபஞ்சத்திற்கு ஒரு முதல் காரணம் இருக்க வேண்டும், அதுவே இறைவன் என்பதை சொல்கிறது. அடுத்து டெலியோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட், அதாவது பிரபஞ்சத்தின் ஒழுங்கு, சிக்கலான வடிவமைப்பு ஆகியவை ஒரு புத்திசாலித்தனமான வடிவமைப்பாளரின் இருப்பை சுட்டி காட்டுகின்றன. அதாவது படைப்பு என்று இருந்தால் படைத்தவர் இருக்க வேண்டும் என்பதனை இது சொல்கிறது. அடுத்து இறைவன் என்பது அனைத்திலும் பூரணமான ஒரு கருத்தாக இருப்பதால் அவர் உண்மையிலேயே இருக்க வேண்டும் என்று ஒரு வாதமும் உண்டு. அடுத்து மனிதர்களிடம் இருக்கும் நீதி மற்றும் ஒழுக்க உணர்வு ஒரு தெய்வீக ஆதாரம் அல்லது தார்மீக சட்டம் இயற்றுபவரால் கொடுக்கப்பட்டது, மோரல் வேல்யூஸ் என்று சொல்லுவோமே அது. அடுத்து அனுபவவாதம், அதாவது தனிநபர்கள் அடையும் நேரடி ஆன்மீக அனுபவங்கள் இறைவனின் இருப்பை நிரூபிக்கின்றன. இன்மைக்கான வாதங்கள், அதாவது எதிர்வாதங்கள், கடவுள் இல்லை என்று சிலர் கூறுகிறார்களே, அவர்களின் வாதங்கள் என்னவென்றால் தீமையின் பிரச்சனை, ஒரு சர்வ வல்லமை வாய்ந்த சர்வ ஞானமுள்ள கருணையுள்ள கடவுள் இருந்தால் உலகில் ஏன் இவ்வளவு துன்பங்களும் அநீதியும் நிகழ்கின்றன? இது ஒரு கேள்வியாக வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து அறிவியல் விளக்கம், பிரபஞ்சத்தின் பல மர்மங்களுக்கு அறிவியல் விளக்கங்கள் கிடைப்பதால் கடவுளின் தேவை குறைகிறது. மதங்களின் முரண்பாடுகள், பல மதங்கள் வெவ்வேறு கடவுள்களையும் கோட்பாடுகளையும் கொண்டிருப்பதால் எது உண்மை என்ற குழப்பம். அப்படியென்றால் இறைவனின் தன்மைதான் என்ன? இறைவன் ஒரு தனிப்பட்டவரா அல்லது அருவமான சக்தியா? அவர் குணங்களை கொண்டவரா அல்லது குணங்களுக்கு அப்பாற்பட்டவரா? அவர் மாறாதவரா அல்லது மாறும் திறனுடையவரா? சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ வியாபகம் போன்ற குணங்களை எப்படி புரிந்து கொள்வது? இவ்வளவு கேள்விகள் மனிதனுக்குள்ளே தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. இறைவனுக்கும் உலகத்திற்கும் என்ன உறவு? சிருஷ்டி என்பது இறைவன் உலகை படைத்தாரா? படைத்திருந்தால் எப்படி? கட்டுப்பாடு, அதாவது இறைவன் உலகின் அனைத்து நிகழ்வுகளையும் கட்டுப்படுத்துகிறாரா? மனிதர்களுக்கு சுதந்திரமான விருப்பம் உள்ளதா? தலையிடுவதால், கடவுள் நேரடியாக தலையிடுவதால் மனித குலத்திற்கு பாதிப்பு ஏதும் உள்ளதா? இத்தனை கேள்விகளும் இருக்கின்றன. அடுத்து இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன உறவு? மனிதர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்களா? மனிதனின் வாழ்வின் நோக்கம் என்ன? கடவுள் மனிதர்களுடன் தொடர்பு கொள்கிறாரா? எப்படி? இவையெல்லாம் நிறைய கேள்விகளாக எழுந்து மனிதனை எப்பொழுதும் ஒரு முரண்பாட்டுக்குள் கொண்டு வைக்கின்றது. இறை தத்துவத்தின் வகைகளும் சில உள்ளன. அதாவது இறைவன் ஒரு தனிப்பட்ட பிரபஞ்சத்தை படைத்து நிர்வகிக்கும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு சக்தி என்பதை நம்புவது. அடுத்து இறைவன் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ளார், பிரபஞ்சமே இறைவன் என்று நம்புவது. அடுத்து இறைவன் பிரபஞ்சத்தில் நிறைந்துள்ளார், ஆனால் பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கிறார். பின் இறைவன் உலகை படைத்தார், ஆனால் அதன் பிறகு அதன் விதிகளில் தலையிடுவதில்லை என்று நம்புவது. மற்றும் இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியாது என்று நம்புவது. கடைசியாக இறைவன் இல்லை என்று நம்புவது. இப்படி பல வாதங்கள் உள்ளன. இந்திய இறை தத்துவம் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்து வழக்கப்படி இந்திய தத்துவ மரபியல் இறைவனை பற்றி ஆய்வு மிகவும் ஆழமானது. அதற்கு பல்வேறு தரிசனங்கள் அல்லது பார்வைகள் உள்ளன. அதாவது அத்வைத வேதாந்தம், சங்கரர் முன்வைத்த இது, அதாவது பிரம்மன் மட்டுமே உண்மை, உலகம் மாயை, தனிப்பட்ட ஆன்மா பிரம்மனில் இருந்து வேறுபட்டதல்ல என்று கூறுகிறது. இறைவனை நிர்குண பிரம்மனாக பார்க்கிறது. அடுத்து வசிஷ்டாத்வைதம், ராமானுஜர் முன்வைத்தது இது, பிரம்மன் குணங்களை கொண்டவன், உலகமும் ஆன்மாக்களும் பிரம்மனின் பகுதிகள், ஆனால் அதிலிருந்து வேறுபட்டவை. அடுத்து துவைதம், மத்வாச்சாரியார் முன்வைத்தது இது, இறைவன், ஆன்மா, உலகம் ஆகியவை முற்றிலும் வெவ்வேறானவை என்று கூறுகிறது, இறைவனின் தனிப்பட்ட சக்தி. சாங்கியம் மற்றும் யோகம்,
சாங்கியம் ஒரு நாத்திக கோட்பாடு, கடவுளை ஏற்கவில்லை. யோகம் ஈஸ்வரனை, அதாவது கடவுளை தியானத்திற்கான ஒரு கருவியாக அல்லது வழிகாட்டியாக ஏற்கிறது. ஆனால் அது ஒரு சிருஷ்டிகர்த்தாவாக அல்ல. அடுத்து வேத சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, கடவுளின் இருப்பை நேரடியாக வலியுறுத்தப்படுவதில்லை. ஆக இவ்வளவு புரிதலை நாம் கொண்டுள்ளோம் இந்த ஆய்வின் வழி. இவையெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு படித்து பிறகு தொகுத்தளிக்கப்பட்ட ஒன்றாக ஏற்றுக்கொள்ளவும். முடிவாக என்ன கருத்து சொல்வதென்றால், இறை தத்துவம் என்பது மனிதனின் இருத்தலியல் கேள்விகளுக்கு விடை காணும் ஒரு முயற்சியாகும். இது தொடர்ந்து கொண்டே இருக்கும், இது முடிவாகாது. இது பகுத்தறிவு, நம்பிக்கை மற்றும் அனுபவம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மர்மமான இறைவனை புரிந்து கொள்ள முயல்கிறது. வெவ்வேறு தத்துவங்களும் மதங்களும் வெவ்வேறு பதில்களை அளித்தாலும் இந்த தேடலே மனிதகுலத்தின் ஆன்மீக மற்றும் அறிவார்ந்த வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும். இறை தத்துவத்தை புரிந்து கொள்வது நம்மை பற்றியும் உலகத்தை பற்றியும் நம் வாழ்வின் நோக்கம் பற்றியும் ஆழ்ந்த புரிதலை பெற உதவும். இத்துடன் இந்நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. நான் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் தொகுத்து எடுத்தவை. அதனால் அவரவருக்கு புரிதலுக்கு ஏற்றவாறு தயவு செய்து புரிந்து கொள்ளவும். இதனோடு நிற்காமல் அடுத்து உங்களுக்கு ஒரு அழகான பாடலை சமர்ப்பித்துவிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.